ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சித்திரக்கனி. சரி, ஓகே, கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டு இருக்கோம். இது கூடவே நாளைக்கு தான் என்னோட பர்த்டேவா, அந்த vlog-ஐ அட்டாச் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான், மாமா, தம்பி 3 பேரும் இன்னைக்கு கோவிலுக்கு போகலான்னு கிளம்பியிருக்கோம். எந்த கோவிலுக்கு போகிறதுன்னு ஒரு பிளானே இல்லை. சரி, கோவிலுக்கே போகிறதுல இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணதுலேருந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டு இருக்கோம். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் வருது அப்படின்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக, ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே எப்படா வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பேன். சொல்லவே வேணாம், என்னோட பர்த்டே அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாலேருந்தே எங்கள் அப்பாவே அம்மாவே போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துருவேன். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் பர்த்டே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணாட்டியும் அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணி ஆகணும், இல்லாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அலோனாக ஃபீல் பண்ணுவாங்க. நான் 2வது ரகம் தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே செலிப்ரேட் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வருஷத்தில் 365 நாள் இருக்குது. அதில் ஒரு நாள் வர நம்மளோட பர்த்டே இல்லை ஃபங்க்ஷன் டேஸை ஏன் செலிப்ரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இல்லை ஒரு சில டைம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்பேன். பட் என்னால் முடியாது. எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் சடனாக பண்ணுறது நடக்கும். இந்த டைமில் சீரியஸாகவே ஏன்டா எனக்கு பிறந்தநாள் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியே சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. சில பர்சனல் இஷ்யூஸ்னால பர்த்டேவே செலிப்ரேட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்லாம் ஆயிடுச்சு. சரி, ஓகே, எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்மளுடைய லைஃப்பை பார்த்துட்டு. ஃபர்ஸ்ட் டைம் நானும் மாமாவும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கோவிலுக்கு தான் வந்தோம். இப்போ வந்து செகண்ட் டைம் வரோம். ஆஃப்டர் மேரேஜ் தம்பியை கூட்டிகிட்டு வந்தோம். திருப்பூர் வந்ததுலேருந்து மைண்ட் செட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்தாச்சு. இன்றைக்கி ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. ரொம்பவே சாமிக்கெலாம் அலங்காரம் பண்ணி அழகாக அபிஷேகம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. எல்லா சாமியையுமே மனசார கும்பிட்டுட்டு திரும்பி நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் கிட்ட ஆகுது. ரொம்பவே டயர்டாக எடிட் பண்ணுறதுக்கே மைண்ட் வர மாட்டேங்குது, ஏன்னு தெரில. அதனால் எடிட் பண்ணுறதும் இல்லை, வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதும் இல்லை. முதல்ல பெர் டேக்கு ஷார்ட்ஸ் மட்டுமே 3 to 4 ஷார்ட்ஸ் கிட்ட அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ என்னன்னு தெரில, இந்த இயர் தொடங்கினதுலேருந்து எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்ன நடக்குது அப்படின்ட்டு. திருப்பூரில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அங்கே கொடுக்குற துளசியை வாங்கி வச்சா வீட்டில் ரொம்பவே நல்லது, பணம் காசு எல்லாமே செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இது முடிக்க இந்த கோவிலுக்கு போனது இல்லைனா கண்டிப்பாக போயிட்டு அங்கே கொடுக்குற துளசியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. சண்டை வராது, எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, பணம் வந்து நல்லாயிருக்கும். பணம் உங்கள் கையில் தங்க மாட்டேங்குதுன்னா அந்த பணம் வந்து அப்படியே நிலச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பழனியம்மாள் ஸ்கூலில் படித்த நிறைய பேர் இந்த கோவிலை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கே போவாங்க. நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த கோவிலில் பப்ளிக் எக்ஸாம் டைமில் பெரிய பெரிய பூஜைகள்லாம் நடக்கும். வேறு லெவலில் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு அன்னதான சாப்பாடு எல்லாமே போட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல ரேங்க் எடுக்கணும், ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய பொருட்கள் வந்து தருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பென்சில், ஸ்கேல், அப்புறம் பென், இது எல்லாமே தருவாங்க. அங்கே ப்ரொவைட் பண்ணுற பென் அண்ட் பென்சிலில் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே மேக்ஸிமம் பாஸ் ஆயிடுவாங்க. எக்ஸாம் எழுதும் போது எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் படித்தது எல்லாமே மறக்காமல் ஞாபகத்தில் இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் வந்து இந்த பூஜையில் அட்டன் பண்ணோம்னா அப்புறம் அங்கே கோவில்லையே அன்னதானம், நீர்மோர் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. சித்திரை பிறந்துருச்சுல, அதனால சரியான வெயில் கொளுத்தி எடுக்குது. அதனால இப்போ மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே நீர்மோர் பந்தல், அப்புறம் தர்பூசணி இதெல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லாத்தையுமே நாங்களும் அப்படி வாங்கி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது தம்பிக்கு சரி இந்த ஃபேன் வாங்கிக்கலாம், வெளியிலலாம் போகும்போது காற்று இல்லாமல் நிறைய குழந்தைங்களுக்கு வேர்க்கும். அது இல்லாமல் நம்ம துணி அதிகமாக ஹார்டான துணிலாம் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா இந்த வெயில் டைமில் வண்டியில் தூக்கிட்டு போகும்போது ட்ராவல் பண்ணும்போதுலாம் ரொம்ப வேர்க்கும். இந்த மாதிரி கையிலே யூஸ் பண்ணிக்கிற ஃபேன் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு மட்டும் நம்ம காற்று வீசிக்கலாம். அடிக்கிற வெயில் தாங்க முடியாமல் திருப்பூரில் அற்புதம் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷாப்பில் போய் ஏர் கூலர் வாங்கியிருந்தோம். ஏர் கூலர் வாங்கிட்டு போனதுனால ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கு வந்து ஏர் கூலரை வச்சுட்டு திருப்பி பெட்ரோல் போட்டு ஆஃப்டர்நூன் சமைக்கலை. சரி, கம்மங்கூழ் இந்த மாதிரி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மங்கூழ் ஷாப் வந்து அப்படி கம்மங்கூழும் குடிச்சாச்சு. நம்ம இப்போ வாங்கியிருக்க ஏர் கூலர் வந்து 2800 rupees தான். ரொம்பவே ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஏர் கூலர் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய பிறந்தநாள் அன்றைக்கி நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கமோ அதே மாதிரி அந்த இயர் ஃபுல்லாகவே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சரி என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம் வெளிக்காட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா எனக்காக இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸாக ஒரு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளுடைய மைண்ட் செட்க்கு ஏற்ற மாதிரி நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற ஹஸ்பண்ட்ஸ் கிடைக்கிறதுலாம் என்னை பொறுத்த வரைக்கும் வரம் தான்.
நம்மளே எங்கே நம்ம தோற்றுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கு கை தட்டி கொடுத்து இல்லை நீ ஜெயிச்சிருவ, இதே பண்ணு, தொடர்ந்து பண்ணு அப்படின்னு சொல்லி ஆதரிக்கிறதே நம்ம கூட இருக்கிற நம்ம ஹஸ்பண்ட்ஸ் மட்டும்தான். மேக்ஸிமம் லவ் மேரேஜ் பண்ணுற எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இது. 2 வீட்டு சைடுமே எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் தனியாகவே முன்னேறுவாங்க. ஆனால் அதில் ஒரு சந்தோஷமும் இருக்குது. 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட லைஃப் ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்களும் அதே மாதிரி தான். பட் நாங்கள் தனியால் இல்லை, எங்கள் கூட இன்னொரு ஃபேமிலி எங்களுக்குன்னு இருக்குது. இப்படி ஒரு ஃபேமிலியில் வந்து நம்ம பிறக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அளவு ஒவ்வொரு ஃபேமிலியில் இருப்பாங்க. இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் பிறக்காட்டியும் இவங்க கூட கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை கடவுள் வந்து பிடுங்கிக்குவார் என்கிட்ட இருந்து. இந்த ஒரு சந்தோஷத்தை மட்டும் கடைசி வரைக்கும் என்கிட்ட இருந்து பிடுங்கிக்காமல் இருங்க ப்ளீஸ் காட். லவ் மேரேஜ் பண்ண சில பேருக்கு பேரண்ட்ஸ் வீட்டு சைட்லேருந்து எந்த சப்போர்ட்டுமே இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்காக கடவுள் இந்த மாதிரி நிறைய பேர்த்த அனுப்பி வச்சிருக்காங்க போல. நான் அப்படிதான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க என்னோட ஃபேமிலி தான். சொந்தக்காரங்களே ஒதுங்கி நின்னாலும் இந்த மாதிரி சில சொந்தங்கள் இருந்தால் சொந்தமே தேவையில்லை அப்படின்னு நம்மளுக்கே தோணிடுதுல. காசு பணம்லாம் கொடுத்து உதவ தேவையில்லை. இந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நான் இருக்கேன், பயப்படாத, கவலைப்படாத, நம்ம எப்பயுமே என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற உறவுலாம் யாருக்குங்க கிடைப்பாங்க சொல்லுங்களேன். இந்த காலத்தில் சொந்த பந்தங்களே கூட பிறந்தவங்களே ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் கூட மட்டும்தான் பிறக்கல, ஆனால் நீயும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தான் அப்படின்னு சொல்கிற உறவு எத்தனை பேர்த்துக்கு கிடைக்கும்னு சொல்லுங்களேன். என்னோட நாள் சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.